எங்கள் தலைவருக்கு சும்மா ஒரு பாசமான ஆள் ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா ஒரு அக்கறையில் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது தான். அதுக்கு பின்னாடி அரசியல் அர்த்தம்லாம் நீங்கள் யோசிக்கலாமா? இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் விஜய் கிட்ட ஃபோனில் பேசினதுனால ஊருக்குள்ளே என்ன பேச்சிருக்கு அப்படின்னா, காங்கிரஸ்க்கு தாவேக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு விருப்பம் இருக்கு போல, அதனால தான் தலைமையிலேருந்து அங்கே ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்கிறாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை கூட நடந்திருக்கலான்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேச்சிருக்கே அப்படின்ற கேள்விக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தயவு செஞ்சு சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, எங்கள் தலைவர் ரொம்ப எல்லகுன்னு மனசுக்கார், இப்படி ஒரு அசம்பாவிதம் கரூரில் நடந்து போச்சு, அதுவும் தாவேக சம்மந்தமாக தான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதனால விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டார், அவ்வளோதானே தவிர அவர் ரொம்ப பாசமான ஆள், அக்கறையான ஆள், அந்த அக்கறையின் வெளிப்பாடு தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, ஒரு நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. எங்கே நடந்திருந்தாலும் அந்த ஃபோன் போயிருக்கும். அதுக்கு பின்னாடி அரசியல் கூட்டணிலாம் நீங்கள் பேசினா நல்லா இருக்காதுல்ல. அதெல்லாம் தலைமை லேட்டராக முடிவு பண்ணுவாங்க. இப்போதைக்கு எந்த குழப்பமும் கிடையாது, நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்க அப்படின்ற மாதிரி அட்வைஸை கொடுத்துக்கிறாரு செல்வ பெருந்தகை அவர்கள். தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகிய மனம் உள்ளவர். எங்கே ஏதாவது ட்ராஜடி விபத்து நடந்தாலும் அவங்ககிட்ட பேசக்கூடியவர். குறிப்பாக சொல்லணும்னா பாஜக ஆளும் மாநிலங்கள்லேயே பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ் அங்கேயே அந்த தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்து போச்சேன்னு விசாரிக்கக்கூடியவர் தான். இதை தயவு செய்து நான் பலமுறை எங்க இன்சார்ஜ் சொல்லியிருக்காரு, எங்க ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி KC வேணுகோபால்ஜி சொல்லியிருக்காரு. இந்த நாட்டோட எதிர்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், டிராஜடி அந்த அமைப்பு தான் பேசினார் அடிப்படையில் கண்டி பொலிட்டிக்கல் இல்லை, இதுல அரசியலே கிடையாது. சமூக வலைதளங்களில் பேசுறதை பத்தி நீங்க அடுத்தது சொல்லும் போது எங்க இன்சார்ஜ் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு எல்லாருக்குமே, பொது வெளியில இதை பத்தியும் பேசக்கூடாது, கூட்டணி அது இதெல்லாம் எங்க ஹைகமாண்ட் வில் டிசைட். இவர் போயிட்டு எங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாருடைய கருத்துக்களையும் சொல்லுவாரு. எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஹைகமாண்ட் வில் டேக் டிசிஷன், ஈச் அண்ட் எவ்ரிதிங் தே வில் டேக் டிசிஷன். அதுக்கு அடுத்தது சார், இப்போ எல்லாரும் காங்கிரஸ் தரப்புலேருந்து பேசும்போது சீட்டு அதிகமாக கேட்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்போ இன்சார்ஜ் கூட என்ன பேசுகிறாருன்னா 125 சீட்டை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் அதிகமான சீட்டில் நிற்க போதா இந்த தேர்தலில்? 125 சீட்டுன்னு அடிப்படுதா பேச்சு அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நெல்லையில் பேசினார், திருநெல்வேலியில் பேசினார் எங்கள் இன்சார்ஜ், சென்னையிலேருந்து கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் அறகுறையாக கேட்டிருக்கோம், தெளிவாக கேட்டுக்கோங்க அவர் என்ன சொன்னாருங்கிறதுக்கான விளக்கத்தை. அவர் என்ன சொன்னார்னா, 125 தொகுதியை ப்ரிப்பேர் பண்ணுங்க எலெக்ஷனுக்காக, காங்கிரஸ் இறங்கி வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரே தவிர காங்கிரஸ் 125 தொகுதியிலையும் நிற்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு ஒரு சொல்லலை. புரியுதா? அது யார் நின்னாலும் எல்லாருக்குமா, கூட்டணிக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து அந்த 125 தொகுதியிலையும் வேலை பாருங்கன்னு சொன்னாங்க. அதை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உடனே காங்கிரஸ் தனியாக 125 தொகுதியிலையும் போட்டி போட போகுதுன்னு கிளப்பி விடுறதுலாம் நல்லாவாக இருக்குது, நம்மளால் முடியுமா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் செல்வ பெருந்தகை அவர்கள். இவர் திருநெல்வேலியில் பேசினாருங்க, சென்னையிலிருந்து கேட்டிருப்பீங்க, அதில் காதில் கொஞ்சம் சரியாக விழுந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக அந்த வீடியோவை கவனிங்க. அவர் என்ன சொன்னார்னா, திருநெல்வேலியில் 125 தொகுதிகள் ப்ரிப்பேர் பண்ணுங்க, வில்லேஜ் கமிட்டி ரொம்ப வலிமையா இருக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம், 125 தொகுதியில ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னது நாங்க தனியா நிக்கிறதுக்கு இல்ல, எல்லோருக்கும் சேர்த்து தான் இம்மிடியட்டா 125 சீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க உடனே என்ன பண்ணிட்டீங்க, அதை தனியா காங்கிரஸ் ஒரு 125 தொகுதி அவர் நிக்க போறான்னு எழுதிட்டீங்க. தப்பு. அதே மாதிரி அவர் எந்த இடத்துலயுமே சொல்லல, பல இடங்கள்ல அதுக்கு கிளாரிபிகேஷன் அவரும் சொல்லியிருக்கார், நாங்களும் சொல்லியிருக்கோம், தவறா புரிந்து கொள்ளப்பட்டது.